ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 2 நாளாக பெஞ்ச மழையில் எங்கள் வீட்டில் என்னென்ன அக்கப்போர்கள் நடந்தது அப்படிங்கிறது தான். திடீர்னாப்பில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக வந்து நிரம்பிருச்சுங்க. என்ன பண்ணனே தெரியலை. அதை பார்த்த உடனே என்னடா நம்ம ஓட்டு வீட்டில் தான் இருக்கோமா இல்லை மாடி வீட்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. சரி, எங்கேருந்துப்பா இவ்வளவு தண்ணி, வீடு நிறைஞ்சாப்புல வருது, மேலேருந்தும் படிக்கட்டு ஃபுல்லாக தண்ணி, வீடு ஃபுல்லாக தண்ணி, பெட்ரூம் ஃபுல்லாக தண்ணி, எப்படிடா இவ்வளவு தண்ணி இந்த மலையில் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஷாக்கு. அதை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வீடியோவையும் எடுக்க ஃபோனையும் தூக்கிட்டு மேலே மாற போயாச்சு. மேலே போகும்போது தான் தெரிஞ்சது தண்ணி எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பின் சைடு மேலே வராண்டாவில் இருந்து தண்ணி வந்து அந்த குழாய் வழியாக சரியாக போகாமல் அந்த தண்ணி எல்லாம் கெட்டுப்பட்டு அது உள்ள மாற வந்திருக்குது ரூம்குள்ளே. ஏற்கனவே மேலே வராண்டாவில் அந்த தண்ணி வந்து போகிறதுக்காக, மழை தண்ணி போகிறதுக்காக பைப்பு வந்து போட்டு விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைப்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா குட்டி பைப்பாக போயிடுச்சு. மழை வந்தால் தண்ணி அவ்வளோ போகிற மாதிரி பெரிய பைப்பு தான், ஆனாலும் நான் அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி பைப்பு போட்டு அதை செடிகளுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருந்தோம். ஆனால் அந்த தண்ணி வந்து செடிகளுக்கு போகக்கூடிய அந்த பைப்பு வந்து குட்டியாக இருந்ததுனால ஒரே சமயத்தில் அதிக அளவு மழை பெஞ்சதுனால அவ்வளோ தண்ணியும் போக முடியாமல் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சி அந்த தண்ணி அப்படி சிட் அவுட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ளெல்லாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஃபுல்லாக தண்ணி, டிவி ஸ்டாண்ட் ஃபுல்லாக தண்ணி. திடீர்னாப்பில் ஏதோ கிராஃபிக்ஸ் படத்தில் டிவியில் வீட்டில் ஃபுல்லாக தண்ணியாக வந்து நிரம்புன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. பாருங்கள் எப்படி தண்ணி வழிஞ்சு போயிட்டுருக்கு. என் சின்னவனுக்கு இருக்க சந்தோஷத்தை எங்கள் வீட்டில் உள்ள சின்ன பையனுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இந்த தண்ணியை பார்த்த பிறகு அவனுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு அப்படின்னதும் அவனுக்கு வந்து என்னென்னா ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு. வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் வீட்டுக்குள்ளேருந்து ஃபுல்லாகவே விளையாடலாம், அதிலே இருந்து குளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஆனால் அதை க்ளீன் பண்ணக்கூடிய எனக்கு தானே தெரியும் அவ்வளோ தண்ணியும் வெளியேற்றி விட்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் தாங்க. சரி, தீபாவளியும் வருது, ஏற்கனவே வீடை வேற துடைச்சி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸை அது மாதிரி நினச்சி அவ்வளோத்தையும் அடித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவ்வளோத்தையும் நைட்டு ஃபுல்லாக இருந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடி போதும்னு ஆயிடுச்சுங்க. இதுதாங்க இந்த அக்கப்போர். வீட்லேயும் இந்த மலையில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.